நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா நடிச்ச படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மணிவண்ணன். நடிகர் மணிவண்ணன் 70s காலகட்டத்தில இருந்து 2000 காலகட்டம் வரைக்குமே நிறைய படங்கள்ல நடிச்சு அசத்தியிருக்காரு. நடிப்பை தாண்டி டைரக்ஷன், தயாரிப்பு அப்படின்னு இவருக்கு எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவுல ஹேட்டரே இல்லாத ஒரு மனுஷன் மணிவண்ணன். 2013ஆம் ஆண்டு ஜூன் மாசம் இதய நோய் பாதிப்பால இவர் உயிரிழந்திருக்காரு. இவரோட மறைவு இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கு. இதுக்கு இடையில 2013ஆம் ஆண்டு மணிவண்ணன் தயாரிச்சு டைரக்ட் பண்ணி நடிச்ச படம் தான் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ. இந்த படத்துல தான் இவர் கடைசியா நடிச்சிருக்காரு. இது மணிவண்ணன் டைரக்ட் பண்ண 50வது படம். இதுக்கு அமைதிப்படை 2 அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. என்னதான் மணிவண்ணன் நடிச்ச கடைசி படம் இதுவா இருந்தாலும் நம்ம மணிவண்ணனை தியேட்டர்ல கடைசியா பார்த்த படம் அப்படின்னா மதகஜராஜா தான். மணிவண்ணன் அவர்களை ஸ்கிரீன்லேயே பார்க்க முடியாதுன்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கும்போது 2012ல டைரக்ட் பண்ண மதகஜராஜா இப்ப ரிலீஸ் ஆகி நிறைய பேரை மணிவண்ணனை மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்க வச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குணால். நம்ம தமிழ் சினிமாவுல 2000 காலகட்டத்துல ஒரு சாக்லேட் பாயா வலம் வந்தவர் தான் குணால். கிட்டத்தட்ட நிறைய பெண்களோட கனவு நாயகனாவும் கனவு கண்ணனாவும் இருந்தவர் தான் குணால். இவர் நடிச்சது ஒரு சில படங்களாவே இருந்தாலும் பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கிரேஸ் உண்டு. இவர் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு அழகா இருப்பாரு. நடிப்புலையும் எந்த ஒரு குறையும் இருக்காது. பக்காவான ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற பெயர் இவருக்கு இருந்துச்சு. இதுக்கு இடையில 2008ஆம் ஆண்டு காதல் தோல்வியால மனம் நொந்து போய் தன்னோட வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரோட கடைசி தமிழ் படமா இருந்தது 2007ஆம் ஆண்டு வெளிவந்த நண்பனின் காதலி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முரளி. நடிகர் முரளியோட யதார்த்தமான நடிப்பை ரசிக்காதவங்க கண்டிப்பா இருக்கவே முடியாது. தன்னோட திரைப்படங்கள்ல அவரோட சாந்தமான நடிப்பே அவரை எப்பவுமே உச்சத்துல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரோட ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம் தான். இதுக்கிடையில பல வருஷங்கள் படங்கள்லயே நடிக்காம இருந்த முரளி அதர்வாவோட பானா காத்தாடி படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. தன்னோட மகனுக்காக மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. இதயம் படத்துல ஒருதலை காதலனா நடிச்ச பிரபல நடிகர் முரளி தன்னோட கடைசி படத்துல இதய முரளியா வலம் வந்திருப்பாரு. இதுக்கு இடையில 2010ஆம் ஆண்டு இதய நோய் பாதிப்படைந்து இவர் தன்னோட 46வது வயசுல இறந்து போயிட்டாரு. முரளி நம்ம தமிழ் சினிமாவுல எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டை மாத்தினாரு அப்படின்னா, கருப்பா இருந்தா லவ்வர் பாயா மாற முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் அது. ஆனா முரளிக்கு பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கிரேஸ் உண்டு. உமன் ஃபேன் பேஸே முரளிக்கு அதிகமா இருந்தாங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற பாட்டே இவருக்காக உருவானதுதான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரகுவரன். நம்ம தமிழ் சினிமாவுல வில்லன் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தா எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது ரகுவரன் தான். 2008ஆம் ஆண்டு தனது 49வது வயசுல உடல் உறுப்புகள் செயலிழந்த காரணத்தினால இவர் இறந்து போயிட்டாரு. இவரோட மறைவு தமிழ் சினிமாவை தாண்டி இந்தியன் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. இதுக்கிடையில 2008ஆம் ஆண்டு எல்லாம் அவன் செயல் அப்படின்ற படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு. இதுதான் இவருக்கு கடைசி படம். ரகுவரன் அவரோட பெர்சனல் லைஃப்லயே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாரு. ஏன்னா அவருக்கு நம்ம தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றதா கனவு. ஆனா கடைசி வரைக்கும் அவரை நம்ம வில்லனாவே பார்த்துட்டோம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விவேக். சின்ன கலைவாணர் விவேக் பல படங்கள்ல நடிச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச நடிகரா மாறினாரு. சமூக சேவையும் செஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா இருக்காரு. திடீர்னு 2021ஆம் ஆண்டு மூளைக்காய்ச்சல் காரணமா இவர் உயிரிழந்திருக்காரு. அவரோட மறைவு தமிழ் சினிமாவை தாண்டி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்குமே மிகப்பெரிய வருத்தமாயிடுச்சு. இதுக்கு இடையில 2022ஆம் ஆண்டு வெளியான தி லெஜெண்ட் திரைப்படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. இதுதான் இவரை நம்ம கடைசியா பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சா இந்தியன் 2 படத்துலயும் இவர் நடிச்சிருந்திருக்காரு. இந்தியன் 2 படம் மொக்கையாவே இருந்தாலும் விவேக் அவர்களை ஸ்கிரீன்ல பார்த்தது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.